சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல். ஃபாலோ பண்ணலாம். என்ன மச்சான், அவனை எங்க தேனாலும் ஆளைய காணோம். கண்டுபிடிச்சிடலாம் மச்சான். அவனை கண்டுபிடிக்காம விடுறதில்ல மச்சான். அவன் இல்லாம போனா ரகன்னு நம்மள அடிச்சே துரத்தி விட்டுருவாரு. கண்டிப்பா அடிக்கதான் செய்வாரு. சரி சரி. எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? அப்படியா? அவங்க கிட்ட கேட்டு பாப்போம். அப்புறம் என்னைக்கு வரீங்க? சரி, சாப்பிடணுமா? சாப்பிட்ட கூப்பிடுங்க. ஒரு நிமிஷமா சொல்லுங்க. இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு பார்த்து சொல்லுமா. இது யாருப்பா? யார் இது? அது எதுக்குமா உனக்குலாம்? நீ பாத்திருக்கியா இல்லையா? ஏன்பா யாரு என்னன்னு சொல்ல மாட்டற? ஆனா நான் மட்டும் பாத்திருக்கேனா இல்லைன்னு சொல்லணுமா? உனக்கு செய்தி சொல்லதான் நான் இங்க உட்கார்ந்திருக்கேனா? ஏய் மாமா, ஏதாச்சும் ஒரு கதை சொல்லு மாமா. உனக்கா கதை சொல்ல தெரியாது? மா, நமக்கு தெரிஞ்ச பையமா அவன். வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாமா அவன். ஊர்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லமா, அதனாலதான் நாங்க தேடிட்டு இருக்கோம். அப்படியாப்பா? ஐயோ பாவமே, நான் பாக்கலையேப்பா. இத சொல்றதுக்கு தான் இந்த பில்டப்பா? ஏய் பாடா போலாம். போடா. இவர்கிட்ட கேட்டு பாப்போம். தம்பி பாஸ், ஒரு நிமிஷம் இரு இரு. இந்த போட்டோல இருக்கணும் பாத்திருக்கீங்களா? யார் நீங்க? எதுக்கு இவனை தேடுறீங்க? நீங்க பாத்திருக்கீங்களா பாஸ் இவனை? விஷயத்த சொல்லுங்க, அப்பதான் சொல்ல முடியும். நமக்கு தெரிஞ்ச பையன் தான். வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான். பாவ அவங்க அம்மாவுக்கு உடம்பு வேற சரியில்லை, அதான் தேடி வந்திருக்கோம். ஓ அப்படிங்களா? நான் இவனை பார்த்தங்க. பாத்தியா? எப்ப பார்த்த? எங்க பார்த்த? அட பாத்தீங்களா பாஸ்? எங்க பாஸ் பாத்தீங்க? சொல்லுங்க பாஸ். நீங்க வடக்கு பக்கமா ரொம்ப தூரம் வந்துட்டீங்க. அவன் தெற்கு பக்கமா தூரத்துல இருக்கான். பாஸ், வடக்கு தெக்குன்னு குழப்பமா சொல்லாதீங்க. எந்த இடம்னு கரெக்டா சொல்லுங்க. நான் அவனை லேக்குக்கு பக்கத்துல ஒரு டீ கடையில பார்த்தேன். என் முன்னாடிதான் உட்காந்து பிரெட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். என்ன வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருந்தான். அதான் அவன் முகம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. நீங்க பார்த்து எவ்வளவு நேரம் பாஸ் இருக்கும்? ஒரு 1 மணி நேரம் இருக்கும். ஓகே பாஸ், தேங்க்யூ பாஸ். நாங்க அவனை பார்த்து ஊருக்கு கொண்டு போறோம். வரோம் வரம்பா. ஏ வாமச்சான் போலாம். வாடா வாடா சீக்கிரம். சரிதா. டேய், சாப்பாடு வாங்க போயிட்டு ஏன்டா இவ்வளவு நேரம்? மச்சான், நீ என்ன சாதாரண ஆளா? உனக்கு சாதா பிரியாணி வாங்கிட்டு வர முடியுமா? நீ எவ்வளவு பெரிய விஐபி. அதான் ஸ்பெஷல் பிரியாணியே வாங்கிட்டு வரேன். டேய், ஏன்டா ஓட்டுற? என்னடா விஷயம்? மச்சான், போலீஸ் தான் உன்னை விலை வீசி தேடுறாங்கன்னு பார்த்தா இன்னொரு குரூப்பும் தேடுது மச்சான். என்கிட்டயே வந்து உன் போட்டோவை காமிச்சு விசாரிக்கிறாங்க. யாரா அது? தெரியல மச்சான், அவங்கள போட்டோ எடுத்திருக்கேன், வந்து காட்டுறேன். நீ கொஞ்ச நாளைக்கு வெளியே தலையை காட்டிடாத. அவங்க கிட்ட வேற ஏரியான்னு சொல்லி டைவர்ட் பண்ணிட்ட. நீ கவலைப்படாத. பிரியாணி வாங்கிட்டேன், நான் வரேன். ரூம்லயே இரு, சரியா? சூப்பர் அத்தை. எப்படி அத்தை உங்களுக்கு கவினை தெரியும் கண்டுபிடிச்சீங்க? அவன் யாருக்கும் தெரியாம போட்டோ எடுத்தானே, அத நீ கவனிக்கலையா? ஓ, அத வச்சு கண்டுபிடிச்சீங்களா? சூப்பர் அத்தை நீங்க. இப்போ இவன் தான் கவின் கிட்ட போறான். இவனை நாம ஃபாலோ பண்ணுவோம். ஏதாவது வண்டி வந்தா நல்லா இருக்குமே. ஐயோ, வண்டி வந்துருச்சு. ஆட்டோ வருது, ஆட்டோ வருது. ஆட்டோ நில்லுங்க. ஏறுங்க மேடம். உள்ள ஏறு. அண்ணா, கொஞ்சம் யூ டர்ன் பண்ணி அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்களேன். அதோ அங்க போதே அந்த வண்டி தான். முடியல. எங்கெங்க வந்திருக்கோம்? தெரியல மல்லி. தலை தெறிக்க வந்ததுல எங்க வந்தோம்னே தெரியாம வந்துட்டோம். எங்க இருட்டு வேற போதுங்க, எப்படி திரும்பி போறது? அதான் எனக்கும் புரியல மல்லி. இரு, யாருக்காச்சும் கால் பண்ண முடியுதான்னு பாப்போம்.
ஷோ சிக்னலே இல்ல மல்லி. என்னங்க பண்றது? வெயிட் பண்ணு, சிக்னல் கிடைக்குதான்னு பாப்போம். கிடைக்குது கிடைக்குது. மல்லி கால் போகல மல்லி. இப்ப என்னங்க பண்றது? திரும்பவும் அப்படி போக முடியாது. அந்த ரவுடிங்க நின்னாலும் நிப்பாங்க. ஏய் மல்லி, அங்க ஒரு வீடு தெரியுது பாரு. அங்க போயிடுவோம். அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம். சரிங்க. வா. எங்க நிறைய ஊழ எடுதுங்க. நிறைய இல்லாம எங்க இருக்கும்? எனக்கு பயமா இருக்குங்க. மல்லி காடு தானே, இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி வா, நம்ம சீக்கிரம் போலாம். வா. மல்லி மல்லி என்னாச்சு மல்லி? தலை சுத்துது. ஏய் மல்லி 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 என்னாச்சு மல்லி? மல்லி மல்லி ஹெல்ப், யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ. இது சேஃப் இல்ல, வேற வழி இல்ல. அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. சரிம்மா. அங்கிள் ஃபாஸ்டா போங்க அங்கிள். போறேன் பாப்பா. அங்கிள் அங்கிள் லெஃப்ட் கட் ஆகுறாங்க பாருங்க. சரி சரி. அங்கிள் போங்க அங்கிள். போறேம்மா. டேய் ஏன்டா இவ்வளவு நேரம்? பசி காதெல்லாம் அடைக்குது. டேய், நீ ஊர்ல எதிரிய சம்பாரிச்சு வச்சிருக்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வர வேணாமா? டேய் யாரா நான் தேடி வந்தது? ஆள் எப்படி இருந்தாங்க? இருடா, போட்டோ எடுத்து காட்டுறேன். டேய் மச்சான், இது அந்த ரகுவோட ஆளுங்கடா. அவங்க எப்படிடா உன்னை தேடி இங்க வருவாங்க? நீங்க இருக்கிறதா யாருக்குமே தெரியாதே. என்னை தேடி செங்கல்பட்டு போயிருப்பாங்க. அங்க தகவல் தெரிஞ்சுட்டு இங்க வந்திருக்காங்க. அதான் எப்படி தெரியும்னு கேக்குறேன். நீயும் யாருக்கிட்டையும் சொல்லல, நானும் யாருக்கிட்டையும் சொல்லல. அப்புறம் எப்படி சரியா ஏற்காடுக்கு தேடி வந்தாங்க? அதான்டா எனக்கும் குழப்பமா இருக்கு. கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்துட்டு போலான்னு நினைச்சேன். அது முடியாது போல இருக்கே. ரகுக்கு நான் ஏற்காடுல இருக்கேன்னு தெரிஞ்சா சல்லாடு போட்டு தேடி கண்டுபிடிச்சிருவான். துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கான்டா, சுற்றுவான்டா. டேய், நான் உனக்கு துப்பாக்கி வாங்கி தரவா? என்னடா நீ துப்பாக்கிக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்க? இங்க பாரு, இந்த ரூமை விட்டு வெளியே வராத. உனக்கு வேண்டியதால நான் வாங்கிட்டு வந்து தரேன்டா. பேசாம சாப்பிட்டு இங்க ரெஸ்ட் எடு. டேய் என்னடா இங்கேயும் தேடி வந்துட்டாங்களா? இது அவங்கல்ல மச்சான், அந்த வெண்பாவும் அவ அத்தையும் வந்திருக்காங்க. என்னடா சொல்ற? டேய் இவங்க எப்பறம் இங்க வந்தாங்க? அதான்டா எனக்கும் தெரியல. இவங்க தேடிட்டு வரத பார்த்தா நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சு என்ன தேடிட்டு வராங்களோன்னு தோணுது. அது எப்படிடா நீ இங்க இருக்கன்னு அவங்களுக்கு தெரியும்? அந்த வெண்பா இருக்கே, அது சாதாரண ஆள் கிடையாது. அவளை பத்தி சுடர் நிறைய சொல்லியிருக்கா. ரகு போலீஸ்ல மாட்டினதுக்கே அவதான் காரணம். நிச்சயமா அவ என்ன போலீஸ்ட மாட்டி விட்டுருவா. என்னடா பண்றது? அதான் நானும் யோசிக்கிறேன். ஏற்கனவே அந்த குழந்தையை தூக்குறதுக்காக முயற்சி பண்ணோம். அந்த எஸ்ஐ வந்ததுனால தப்பிச்சிட்டா. இப்ப ஆடு தானா வந்து தலையை கொடுக்குது. கறி போட்டுருவோமா? டேய், அந்த குழந்தைய தூக்குறது தான் முடிவு. ஆனா இங்க வச்சு தூக்குறது ரிஸ்க். கூட இருக்கிறவ கிட்ட கண்டிப்பா போன் இருக்கும். இங்கதான் அவ காணாம போனான்னு தெரிஞ்சா அந்த செல்லை வச்சு இந்த இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப என்னடா பண்றது? இங்க பாரு,
எப்படியோ ஒரு லீடு கிடைச்சு அவங்க இங்க வந்துட்டாங்க. அப்படியே தேடட்டும். கொஞ்ச நேரத்துல டயர்ட் ஆகி அவங்க இடத்துக்கு கிளம்புவாங்க. நீ அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போய் அவங்க எங்க தங்கியிருக்காங்க, அங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வா. அங்க வச்சே தூக்கிடுவோம். ஆமாண்டா, சரியா சொன்ன. குடியிருக்கிற ஏரியால எதுவும் பண்ணக்கூடாது. சரி, அந்த குழந்தையை தூக்கி நாம என்ன பண்ண போறோம்? மச்சான், முத வேலை உங்க குழந்தை என்கிட்ட தான் இருக்கு, இவ்வளவு பணம் கூடன்னு அவங்க அப்பனை மிரட்டுவான். அவன் வசதியானவன் தான், எப்படியும் பணத்தை எடுத்து வந்து கொடுத்துருவான். அதுக்கப்புறமா அந்த குழந்தைய முடிச்சிருவோம். இதான் பிளானிங். என்னை பார்த்த ஒரே ஐ விட்னஸ் அந்த பொண்ணு தான். அப்ப உயிரோடவே இருக்கக்கூடாது. ஓகேடா, பிளான் சூப்பர். அப்படியே பண்ணிடலாம். நான் அவங்கள ஃபாலோ பண்றேன். இந்தா சாப்பிடு. ம். போ. ஏய், பார்த்து பத்திரமா இரு. சரியா? சரி மச்சான். என்ன வெண்பா, எங்க தேடியும் அவன் பைக்கை காணோம். ஆமால, அதான் எனக்கும் கவலையா இருக்கத்த. அந்த பைக்கை கண்டுபிடிச்சிட்டா அந்த கவினை கண்டுபிடிச்சிடலாம். அந்த கவினை கண்டுபிடிச்சா அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடலாம். டாடாவும் மல்லிமாவும் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக வேண்டியதுலன்னு நினைச்சேன். ஆனா அவன் எஸ்கேப் ஆயிட்டானே அத்த. இப்ப என்ன பண்ணலாம் வெண்பா? அத்த, நாம இங்கே தங்கிடுவோம் அத்த. எப்படியாச்சும் காலையில வெளியே வருவாங்கல்ல, அப்ப நம்ம அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் அத்த. ஆஹா, அதெல்லாம் வேண்டாம் வெண்பா. இங்க ராத்திரி தங்குறதெல்லாம் பாதுகாப்பு இல்ல. நாம இப்ப கிளம்பிடலாம். போயிட்டு இந்த விஷயத்த டாடா கிட்ட சொல்லுவோம். உன் டாடா எப்படியாவது இவனுங்களை கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருவாரு. நாம இப்ப போலாம். சரி அத்த, போகலாம். மேடம், நீங்க அனுப்பின போட்டோல இருந்தவங்கள தூக்கிட்டு வந்துட்டேன் மேடம். மேடம், நாங்க ஒரு தப்பு பண்ணல மேடம். எங்களை எதுக்காக கூட்டு வந்தாங்கன்னே தெரியல மேடம். மேடம் எங்களை விட்டுருங்க மேடம். நாங்க புள்ளக்குட்டிக்காரங்க மேடம். புள்ளக்குட்டி இருந்தா என்ன கிரிமினல் வேலை வேணாலும் பார்த்துட்டு போலான்னு விட்டுலாமா? மேடம், நாங்க எந்த தப்பு பண்ணல மேடம். தப்பு பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு நாங்க தான் முடிவு பண்ணணும். நாங்க சும்மா ஏற்காடை சுத்தி பார்க்க வந்தோம் மேடம். எங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க மேடம். ஏற்காடு சுத்தி பார்க்க வந்தீங்களா? அகிலா, அந்த லத்தி எடுத்துட்டு வாங்க, பொழந்து கட்டிடுறேன். மேடம், சத்தியமா ஏற்காட்டை சுத்தி பார்க்க தான் வந்த மேடம். ஏற்காடு சுத்தி பார்க்குற மூஞ்சி எங்களுக்கு தெரியாது. மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க, இல்லன்னா நடக்கிறதே வேற. மேடம். ஏய், செல்போன்ல ஒரு போட்டோவை காமிச்சு இவனை தெரியுமா அவனை தெரியுமான்னு ஊரெல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்க. இப்ப என்னடானா ஊரை சுத்தி பார்க்க வந்தேன்னு சொல்ற? மேடம், அப்படி நாங்க யாரையும் விசாரிக்கல மேடம். ஏய், நீ விசாரிச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டவா? பாக்குறியா? அகிலா, அந்த ஃபுட்டேஜ் காட்டுங்க. என்ன இப்போ அது நாங்க இல்லன்னு சொல்ல போறியா? சொல்லு. ஆமா மேடம், விசாரிக்க தான் வந்தோம் மேடம். யார விசாரிக்க வந்தீங்க? மேடம், சபரின்னு ஒருத்த மேடம். போய் சொல்லாத, போய் சொல்லாத. மேடம் மேடம் வேணாம் மேடம், சொல்லிடுறேன் மேடம். சொல்லு. கவின்னு ஒருத்தனை விசாரிக்க வந்தோம் மேடம். அப்படி வாங்கடா வழிக்கு. உண்மையை சொன்னா அடி விழாம இருக்கும்ல, எதுக்கு போய் சொல்றீங்க? சொல்லுங்க, எதுக்காக அவனை தேடி வந்தீங்க? மேடம், ஒரு 5 லட்ச ரூபா கடன் கேட்டிருந்தா மேடம். ஒருத்தர்கிட்ட வாங்கி கொடுத்தேன் மேடம். இப்போ போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு டிமிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கா மேடம். அதான் மேடம் இங்க தேடி வந்திருக்கோம். அவன் இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் மேடம். அவன் இங்க இருக்க ஒரு கஃபேல தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அதை பார்த்து தான் மேடம் இங்க நாங்க கிளம்பி வந்தோம். போலீஸ் கேட்டா எப்பவும் இப்படிதான் கிளியரா பதில் சொல்லணும். உண்மை சொல்லணும், புரிஞ்சுதா? கண்டிப்பா சொல்றேன் மேடம். நீங்க தேடி வந்தீங்களே, அவனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா எனக்கு இமிடியேட்டா சொல்லணும், புரியுதா? சரிங்க மேடம். கிளம்புங்க. அகிலா, என் போன் நம்பர் அவங்களுக்கு கொடுங்க. அவங்க போன் நம்பரை வாங்கிட்டு அவங்கள அனுப்பிச்சு விடுங்க. ஓகே மேடம். சார், நீங்க வாங்க. ஓகே. நம்பர் சொல்லுங்க. 99 வரேன் மேடம். போன் எடுத்துக்கிறேன் மேடம். மேடம், தம்பி, என்னப்பா ஆச்சு? ஐயா, நாங்க இந்த பக்கம் ட்ரெக்கிங் வந்தோம். பாதை தவறிட்டோம். திடீர்னு என் ஒய்ஃப் மயங்கி விழுந்துட்டா. தூக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். இங்கதான் வீடு தெரிஞ்சது. அதான் உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு வந்தேன். ஓ, மயக்கமாயிட்டாங்களா? ஐயா,
இங்க பக்கத்துல டாக்டர் யாராச்சும் இருக்காங்களா? ஹாஸ்பிட்டல் இருக்கா? என் மல்லியை உடனே குணப்படுத்தணும். தம்பி ஒண்ணும் பயப்படாதப்பா, நானே வைத்தியர் தான். உங்க பொண்டாட்டிய குணப்படுத்திடல, பதட்டப்படாதீங்க. சரிங்க. ஏங்க என்ன ஏதாவது விசேஷமா? மல்லி, உடம்புல நீர் சத்து இல்லாம இருக்கு, அதனால வந்த மயக்கம் தான்பா. காவேரி, பச்சளை அரைச்சு கொஞ்சம் எடுத்துட்டு சரிங்க, வா. எடுத்துட்டு வரேன். மல்லி, மல்லி. ஐயா, வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. கொஞ்சம் பயமா இருக்கு. வேணா ஹாஸ்பிட்டல் போயிடலாமா? தம்பி, பாம்பு கடிச்சது, யானை மிதிச்சது, கரடி கடிச்சது எல்லாத்தையுமே நான் குணப்படுத்திருக்கேன்ப்பா. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. கொஞ்ச நேரம் வேடிக்கை மட்டும் பாரு, உன் பொண்டாட்டி இப்ப எந்திரிச்சிருவா. பிடிப்பா, கொஞ்சம் பிடி. பாத்து பாத்து மல்லி, பாத்து பாத்து. பாத்து. காவேரி, குடு குடு. மெதுவா கொடுங்க. மெல்லமா, மெல்ல மெல்ல மெல்ல. பாத்துமா, பாத்து பாத்து. பொறுமையா. அப்படிதான். இந்தா காவேரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவ கண் முழிச்சிருவா. பாத்து, மெதுவா. பாத்து பாத்து மெதுவா. கடவுளே, என் மல்லிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. மல்லி, மல்லி, எழுந்துரு. மெதுவா மெதுவா பாத்து. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏனுங்க, என்னாச்சு? நம்ம எங்க இருக்கோம்? மல்லி, நம்ம மலை மேல ஏறி வந்தோம்ல, நீ மயங்கிட்ட. நான் பக்கத்துல இருந்த இந்த ஐயா வீட்டுக்கு உன்னை தூக்கிட்டு வந்தேன். அவங்க கொடுத்த மருந்துல நீ குணமாயிட்ட. மல்லி, இப்போ ஓகேவா இருக்கா? ஓகே தாங்க. அப்ப நம்ம கிளம்பிடலாமா? கிளம்பலாங்க. ஐயா, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். நாங்க அப்படியே கிளம்புறோம். தம்பி, என்னப்பா சொல்ற? இந்த ராத்திரி நேரத்துல மலையிறங்க போறியா? ரொம்ப ரொம்ப ஆபத்துப்பா. அப்படி எல்லாம் போக கூடாது. ஐயா, நாங்க அவசியம் போயாகணும். அங்க எங்க குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கோம். என்ன வேணாலும் இருக்கட்டுமா, ராத்திரி போக கூடாது. வழியில நிறைய யானை பாதை இருக்கு. கொம்ப, மூக்க, கருப்பன்னு நிறைய யானைங்க தெரியுது. அதுங்க ராத்திரி மலை பாதையில நிக்கும். மனுஷங்களை கண்டா அதுங்களுக்கு ஆகவே ஆகாது. நாங்களே ராத்திரி தைரியமா கீழே இறங்க மாட்டோமா? நீ இறங்குறன்னு சொல்றிய? நாங்க எங்க குழந்தைய ஹோட்டல்ல விட்டுட்டு வந்திருக்கோமே, அவ தேடுவாளே எங்களை. அம்மா, தனியாவா விட்டுட்டு வந்திருக்கீங்க? இல்ல, என் அண்ணி கூட இருக்காங்க. அப்புறம் என்னம்மா, ஒரு ராத்திரி அவங்க பாத்துக்கிட்டோம். விடிஞ்சதும் நீங்க கிளம்பி போங்க. உங்க நல்லதுக்கு தாம்மா சொல்றோம். எங்க அவங்க கிட்ட எப்படியாவது சொல்லிடுங்களேன், இல்லைன்னா தேடுவாங்க. ஐயா, நாங்க அவங்களுக்கு தகவலாச்சும் சொல்லணும். எங்க போனுக்கு சிக்னல் கிடைக்கல. வேற ஏதாச்சும் வழி இருக்கா? பக்கத்துல இபி ஆபீஸ் இருக்கு, அங்க போன் இருக்கு. அவசரம்னு சொன்னா அவங்க விடுவாங்க. நான் உன்னை கூட்டு போறப்பா. ஐயோ, பரவாயில்லைங்க. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, பாத்து. மல்லி, நீங்க இருந்துக்கிறீங்க. நான் போய் நாக கிட்ட விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். சரிங்க. சரிங்க, பாத்துக்க. சரிப்பா, பயப்படாதப்பா, நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா. அம்மாடி, இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லைங்கய்யா. அண்ணே, அண்ணே. சொல்லுங்க சார். இங்க பக்கத்துல காவேரி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்காரர் தான் அனுப்பிச்சாரு. ஒரு எமர்ஜென்சி, ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? ஃபோன் தானே சார், பண்ணிக்கங்க. அவசரத்துக்கு உதவாம அப்புறம் என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸ்? தேங்க்ஸ். பண்ணிங்க சார். என்ன, எதுக்கு நீ இப்ப வீடியோ ஆஃப் பண்ண? டாடா மல்லிமா எப்ப வருவாங்க? ஹலோ, நான் விஜய் பேசுறேன். என்ன தம்பி, எங்க இருக்கீங்க? உங்களோட போன் என்ன ஆச்சு? நாங்க இங்க ட்ரெக்கிங் வந்த இடத்துல வழி தவறிட்டோம். இங்க ஒரு பெரிய ஒரு வீட்ல தங்கி இருக்கோம். இங்க போன் சிக்னல் இல்ல. பக்கத்துல இருக்கிற இபி ஆபீஸ்ல இருந்து தான் இப்ப நான் கால் பண்றேன்.
வழி தவறிட்டீங்களா? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? மல்லி பத்திரமா இருக்கால? ஆ எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பவே கிளம்பலான்னு தான் இருந்தோம். இங்க இருக்கிறவங்க இப்ப போறது சேஃப் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால அவங்க இங்கேயே தங்கிட்டு காலையில போக சொல்றாங்க. தங்குற வசதி எல்லாம் இருக்கா? இங்க ஒரு பெரிய ஒரு வீடு இருக்கு, அங்க தங்கிட்டு வந்துருவோம். சரி தம்பி, பத்திரமா தங்கிட்டு காலையில வந்துருங்க. வெண்பா பக்கத்துல இருக்காளா? பக்கத்துல தான் இருக்கா. நீங்க வெண்பா கிட்ட கொடுங்களேன். இந்தா டாடா பேசுறாரு. ஹலோ டாடா, ஃபாரஸ்ட்குள்ள மாட்டிக்கிட்டீங்களா டாடா? ஆமா செல்லம். அங்க லயன் டைகர்லாம் இருக்கா? அதெல்லாம் இங்க இருக்காது. அதெல்லாம் பெரிய ஃபாரஸ்ட்ல தான் இருக்கும். இங்க யானை, நரி, கரடி இதெல்லாம் தான் இருக்கும். நீங்க யானை கரடி எல்லாம் பாத்தீங்களா? இல்ல வெண்பா, நாங்க பத்திரமா ஒரு தாத்தா வீட்டுல இருக்கோம். என்னையும் அங்க கூட்டிட்டு போறீங்களா? இன்னொரு நாள் நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நீ ஒழுங்கா சாப்பிட்டு அத்தையோட பத்திரமா இருக்கணும், சரியா? அவங்க சொல்றதை கேட்கணும், சரியா? நானும் அம்மாவும் காலையில வந்துருவோம், சரியா? ஓகே டாடா. ஏய் இரு, போன் கூட வெச்சிராத. அத்தங்க கூட பேசணுமா? இந்தாங்க குடு. தம்பி, ஒரு விஷயம் சொல்லணும். நானும் வெண்பாவும் வெளியே சுத்தி பார்க்க போயிருந்தப்போ அந்த கவினை தேடி 2 பேர் வந்தாங்க. The Chennai Silks in Mega Summer Sale. Chennai Silks in Summer Mega Sale. Chennai Silks Summer Mega Sale. The Chennai Silks in Mega Summer Sale. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.